40 இடத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி உறுதி உறுதி. சமத்துவ மக்கள் கட்சி இஸ் நாட் a நாடார் கட்சி. இந்த மேடையிலேயே நாங்க 4 பேர் தான் நாடா இருப்போம். இரண்டாவது மாநில மாநாடு நெல்லை மாவட்டத்தில் நெல்லையிலே நடக்க இருக்கிறது. நல்ல முறையில் நல்ல ஒரு மாற்றம், அனைவரும் சிறப்பாக வாழ்வில் உயர வேண்டும், ஏழை எளிய ஏற்றத்தாழ்வு என்ற ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நல்ல சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை ஆழமாக பதிக்கின்ற மாநாடாக நமது பிப்ரவரி 16 நடக்கின்ற இரண்டாவது மாநில மாநாடு இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்கிறேன். இதை சீட்டை பற்றி நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணல. அதாவது இந்த கூட்டணி இந்த தலைவி மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை பற்றி நாங்கள் பரிசீலனை செய்வோம். அதன் பிறகு அதை பற்றி நாங்கள் பேசுவோம். அவங்க அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவு எப்படி இருக்கிறது, அந்த முடிவுக்கு ஏற்ப எங்களை பொறுத்தவரை சமத்துவ மக்கள் கட்சி உறுதியான ஒரு கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா இந்த எல்கையை நோக்கி நாங்கள் பயணிக்கவில்லை. மத்தியில் ஒரு தனி கட்சி நிச்சயமாக வெற்றி பெற்று தனியாக ஆட்சி அமைக்க முடியாது என்று தெல்ல தெளிவாக தெரிகின்ற ஒன்று. அப்படி இருக்கும்போது ஹங் பார்லிமெண்ட் இருந்துச்சுன்னா அப்போ தேர்ட் ஃப்ரண்ட் அமைகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த தேர்ட் ஃப்ரண்ட் தலைவியாக நிச்சயமாக முதலமைச்சர் மாண்பு புரட்சி தலைவர்கள் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 40 நமது என்ற இலக்கை எட்டும் போது அது சாத்தியபூர்வம் என்று என்னுடைய கருத்து. நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆவார் நான் சொல்றது என்னால் முடியாது. அதனால் ஹங் பார்லிமெண்ட் தேர்ட் ஃப்ரண்ட் வரும்போது என்னுடைய கருத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பிரதமராகின்ற வாய்ப்பு இருக்கின்ற மட்டும் திட்டவட்டமாக சொல்ல முடியுது. ஏன்னா இப்போ மோடி cannot get the numbers of 150, he has to ask the support of all the others. அப்படி வரும்போது whether he will be retained as prime minister, the party who is supporting him the most will be retained as the prime minister, the பார்க்க வேண்டி வரும். So it's a calculation, permutation, combination which has to happen after the election. So actually the results are declared. 40 இடத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி உறுதி உறுதி. எந்த அளவில் சட்டம் ஒழுங்கு வெடிச்சிருக்கு, டெய்லி பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், தினமும் எல்லாரும் வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள், 100 பேரை வெட்டுறாங்க, பெரிய ஜாதி கலவரம் வெடிச்சிருக்கு, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க, தமிழகத்தில் பெரிய பெரிய கலவரங்கள் வெடிச்சு மக்கள் அமைதி இல்லாம இரவு நேரத்தில் வெளியே போயிட்டு வர முடியாது சொல்லுங்க. நானும் இரவு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வெளியே போறேன், நிம்மதியாக தான் போயிட்டு வரேன். எங்கேயும் யாரையும் காரை நிறுத்தி உடைக்கல, எங்கேயும் நம்ம கழுத்து பிடிச்சி வெட்டி நோக்கல, இதெல்லாம் நடக்கல. பெண்கள் கூட ரொம்ப நிம்மதியாக தான் போயிட்டு வராங்க. அதுதான் சட்டம் ஒழுங்கு. ஹீரோ ஹீரோ தனியா போறதுலாம் கிடையாது சார். ஹீரோ தனியா போயிட்டு வர்றது கிடையாது. ஹீரோன்றவர் போலாம். ஹீரோ போகும்போது 10 பேர் சினிமாவில் நான் 50 பேர் அடிக்கிறேன்னு சொன்னா 50 பேரை நிஜ வாழ்க்கையில் அடிக்க முடியாது. ஆனால் 10 பேர் அடிப்பேன். என்ன ப்ரொடெக்ட் பண்ண தெரியும், என்னுடைய ஃபேமிலியால ப்ரொடெக்ட் பண்ண தெரியும். நீங்க நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நம்ம டிராவல் பண்றோம். அப்ப பார்க்கும்போது தமிழகம் இஸ் a very very peaceful state. அது எங்க வேணா நான் சொல்லுவேன். நான் மனித சமூகத்தை சேர்ந்தவன். எந்த சமூகத்தை பற்றி பேசுகிறீர்கள்? எனக்கு மாவட்டம் அனைத்து மாவட்டங்களும் என்னுடைய மாவட்டம் தான். எந்த 3 மாவட்டம்? அது என்னோட மாவட்டமா? இல்லையே. இல்ல கேள்வி சொன்னீங்க, சமூகத்தை பற்றி சொல்கிறீர்கள். ஆகவே அதை சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. எந்த சமூகத்தை சேர்ந்தவன் நான்? அது உங்க பார்வை. அதனால அது தென்மண்டலத்தில் தான் எங்களுக்கு இந்த கட்சி இருக்கு நீங்க சொல்வதை நான் முற்று மறுக்கிறேன். 234 தொகுதியிலையும் எங்களுடைய கட்சி இருக்குது. உங்களுக்கு தெரியாதமா இருக்கலாம். அரசியலுக்கு வந்த பிறகு மட்டும் ஜாதி அடையாளம் காட்டப்படுகின்றான். ஆக சரத்குமாருக்கு மட்டும் ஜாதி இருக்கா? ஒரு ஜாதி என்பது அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆழமாக இருக்க வேண்டிய ஒன்று என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஆனா சரத்குமார் இந்த ஜாதி தான், இந்த ஜாதி தான் ஆழமா சொல்றீங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் சரத்குமார் as a good leader in the state. அப்படிப்பட்டவங்க தான் என்ன ஜாதி அடையாளம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு கட்சி தலைவர் பக்கத்தில் அவங்க ஜாதியை போடுங்க. அப்ப அந்த ஜாதியை தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எதிரிவால் பண்ற செய்தி ஆயிட்டு இருக்கு. சரத்குமார் இந்த 7 வருஷம் செய்த செய்திகளை எத்தனை பேர் போட்டிருக்காங்க நான் கேட்கிறேன். சரத்குமார் ஒரு ஜாதியில பிறந்தது தப்பா நான் கேட்கிறேன். தயவு செய்து என் சகோதரர் கேட்டுக்கிறேன். ரிமூவ் தட் டபு ஆஃப் திஸ். சமத்துவ மக்கள் கட்சி இஸ் நாட் a நாடார் கட்சி. தயவு செய்து நான் பலமுறை சொல்லிட்டேன். எந்த ஒரு மீட்டிங்லாச்சும் அந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்து இருக்கிறோம் என்று கேட்டு பாருங்க. எங்கேயும் பண்ணதில்லை. இந்த மாநில மாநாடு நெல்லையில இப்பதான் பண்றோம். இதுக்கு முன்னாடி கோவை பண்ணியிருக்கோம், சேலத்துல பண்ணியிருக்கோம், திருச்சியில பண்ணியிருக்கோம், சென்னையில பண்ணியிருக்கோம். we never went that. நீங்க சொன்ன சவுத்ல நம்ம பண்ணவே இல்லை. இதான் முதல் முறை. ஏன்னா அங்க பண்ணுனா சரத்குமார் அங்க போய் பண்றதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க என்ற ஒரே காரணத்துக்காக. அவர் ராஜா எந்திரிங்க மத்திய சென்னை. அவர் நகரத்தார் செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர், சேவியன் உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர், இளைஞரணி செயலர் தியாகு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர், தம்பி பிரசாத் அவர்கள் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர். இந்த மேடையிலேயே நாங்கள் 4 பேர் தான் நாடா இருப்போம்.